ஓம் சாந்தி 22/1/2024 சாக்கார முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் சம்பூர்ண பாவனமாக ஆக வேண்டும். அதனால் ஒருபோதும் யாருக்கும் துக்கம் தரக்கூடாது. கர்ம இந்திரியங்கள் மூலம் எந்த ஒரு விக்கர்மமும் நடைபெறக்கூடாது. சதா பாபாவின் கட்டளைப்படி நடந்து கொண்டே இருங்கள். கேள்வி: கல்லில் இருந்து தங்கமாவதற்கான யுக்தி என்ன? எந்த ஒரு நோய் இதில் தடைரூபமாகின்றது? கல்லிலிருந்து தங்கமாவதற்கான யுக்தி என்ன? எந்த ஒரு நோய் இதில் தடைரூபமாகின்றது? பதில்: கல்லிலிருந்து, அதாவது பத்தரிலிருந்து பாரஸ் ஆவதற்கு முழுமையான நாராயணி நசா வேண்டும். அதாவது நான் நாராயணன் ஆகியே தருவேன். இன்னைக்கு பிராமணனாக இருக்கிறேன், நாளைக்கு நான் நாராயணாக போகிறேன். ஈஸ்வரனிடமிருந்து பாடத்தை கற்றுக்கொண்டிருக்கிறேன், நாளைக்கு நான் நாராயணனாக போகிறேன். இப்படிங்கிற ஒரு நசா இருக்க வேண்டும். தேக அபிமானம் விட்டு போயிருக்க வேண்டும். இந்த தேக அபிமானம் தான் கடுமையிலும் கடுமையான நோயாகும். எதுவரை ஆத்ம அபிமானியாக ஆகவில்லையோ அதுவரை பாரஸ் ஆக முடியாது, தங்கம் போன்று ஆக முடியாது. பாரஸ் ஆகக்கூடியவர்கள் தான் பாபாவிற்கு உதவியாளர்களாக ஆக முடியும். சேவையும் கூட உங்களது புத்தியை தங்கத்தால் ஆனதாக ஆக்கிவிடும். இதற்காக படிப்பின் மீது முழு கவனம் வேண்டும். பாபா இன்னைக்கு சொல்லியிருந்தது, முழுமையாக நாராயணின் நசா இருக்கணும், தேக அபிமானத்தை விடணும், ஆத்ம அபிமானி ஆகணும், பாபாவிற்கு உதவியாளர் ஆகணும். கூடவே சேவையும் செய்தால்தான் உங்கள் புத்தி தங்கமாக மாறும். பாபா சொல்கிறார், மனிதர்கள் தங்களை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நிச்சயமாக நரகவாசிகள், பத்தீத்தமானவர்கள்தான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இதுபோல் முதல் தரமாக எழுதி வையுங்கள். முதல் தரமானதாக எழுதி வையுங்கள். நம்மிடம் தெய்வீக குணங்களோ கிடையாது. கலியுகத்தில் சத்தியுகத்தவர் யாரும் இருக்க முடியாது. இது போன்று விசார் சாகர் மந்தன் செய்து எழுத வேண்டும். யார் தாமாகவே முன் வந்து சேவையின் பொறுப்பினை செய்கிறார்களோ அவர்கள்தான் அர்ஜுனன், அதாவது நம்பர் 1 வரக்கூடியவர். கீதையில் அர்ஜுனன் பெயர் தரப்பட்டுள்ளது. நீங்கள் உண்மையை சொன்னாலும் சரி, சொல்லவில்லை என்றாலும் சரி, பாபா தாமே சொல்கிறார், மாயாவின் அநேக விகல்பங்கள் வரும். ஆனால் கர்ம இந்திரியங்கள் மூலம் ஒருபோதும் விகர்மம் செய்யக்கூடாது. கர்ம இந்திரியங்களால் எந்த பாவமும் செய்யக்கூடாது. எதுவரை தெய்வ அபிமானம் விட்டு போகவில்லையோ அதுவரை சீர்திருந்துவது மிகவும் கஷ்டமாகும். தன்னை மாற்றிக்கொள்வது மிகவும் கடினமாகும். இதிலோ முழுமையாக நாராயணி நசா இருக்க வேண்டும். நாம் அசரீரியாக வந்தோம், அசரீரியாகி செல்ல வேண்டும். பாபா சொல்கிறார், என்னை நினைவு செய்யுங்கள். இதில் தான் முயற்சி உள்ளது. இது மிகப்பெரிய குறிக்கோளாகும். இவர் நல்ல உதவியாளர் ஆவாரா? கல்பத்திற்கு முன்பாக எப்படி நடந்ததோ அது நடத்தையின் மூலமாக தெரிய வரும். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, மனம் சொல் செயலால் பவித்திரமாக வேண்டும். கர்ம இந்திரியங்கள் மூலம் எந்த ஒரு விக்கர்மமும் நிகழக்கூடாது. இதில் கவனம் வேண்டும். ஆத்மாவை தங்கமாக ஆக்குவதற்காக பாபாவின் நினைவில் அவசியம் இருக்க வேண்டும். இரண்டாவது, தேக அபிமானம் என்ற கடுமையான நோயிலிருந்து விடுபடுவதற்கு நாராயணி நசாவில் இருக்க வேண்டும். அபியாசம் செய்யுங்கள். நாம் அசரீரியாக வந்தோம்,
இப்போது அசரீரியாகி வீடு திரும்பிச் செல்ல வேண்டும். இன்றைய முரளில் இருந்து கிடைக்க பெற்ற வரதானம், யோகா செய்யவும் செய்ய வைப்பதற்கான தகுதியின் கூடவே பிரயோகி ஆத்மா ஆகுக. யோகா செய்யவும் பிறருக்கு செய்ய வைப்பதன் கூடவே பிரயோகி ஆத்மா ஆகுக. குழந்தைகள் யோகா செய்வது மற்றும் யோகா செய்ய வைப்பது இரண்டிலும் புத்திசாலிகளாக இருக்கிறார்கள் என்பதை பாப்தாதா பார்க்கிறார். எப்படி யோகா செய்வது மற்றும் செய்ய வைப்பதற்கு தகுதி உடையவராக இருக்கிறீர்களோ அதே போன்று அந்த யோகத்தை பயன்படுத்துவதிலும் பிரயோகம் செய்வதிலும் கூட தகுதி உடையவராக ஆகுங்கள். இப்பொழுது பயன்படுத்துவதற்கான வாழ்க்கை அவசியமாக இருக்கிறது. அனைத்தையும் விட முதலாவதாக தனது சமஸ்காரத்தை மாற்றுவதில் எதுவரை பயன்படுத்துகிறேன் என்பதை சோதனை செய்யுங்கள். அந்த யோகத்தை முதலில் தன்னுடைய சமஸ்காரத்தை மாற்றுவதற்காக யோகத்தை பிரயோகம் செய்யுங்கள். அப்படி செய்கிறேனா என்பதை சோதனை செய்யுங்கள். ஏனெனில் சிரேஷ்ட சமஸ்காரம்தான் உயர்ந்த உலகத்தை உருவாக்குவதற்கான விதையாகும். ஒருவேளை அஸ்திவாரம் உறுதியாக இருக்கிறது என்றால் மற்ற அனைத்து விஷயங்களும் தானாகவே உறுதியாகிவிடும். இன்றைய ஸ்லோகன், அனுபவசாலி ஆத்மாக்கள் ஒரு பொழுதும் சூழ்நிலை மற்றும் நட்பின் தொடர்பின் தாக்கத்தில் வர முடியாது. அனுபவசாலி ஆத்மாக்கள் ஒரு பொழுதும் சூழ்நிலை மற்றும் நட்பின் தொடர்பின் தாக்கத்தில் வர முடியாது. இன்றைய அவ்யக்த இஷாரா, எண்ணங்களில் திடத்தன்மையும் மனநிலையில் டபுள் லைட்டாக இருக்கும்போதுதான் சதா குஷியில் ஊஞ்சலில் ஆடக்கூடிய அனைத்து தடைகளையும் நீக்குபவராகவும் மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளையும் எளிதாக்கக்கூடியவராக ஆக முடியும். எண்ணங்களில் திடத்தன்மையும் மனநிலையில் டபுள் லைட்டாக இருக்கும்போதுதான் சதா குஷியில் ஊஞ்சலாடக்கூடிய அனைத்து தடைகளையும் நீக்குபவராகவும் மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளையும் எளிதாக ஆக்கக்கூடியவராக ஆக முடியும். என்னுடையது என்பது ஒன்றுமே இல்லை, அனைத்து பாபாவுடையதாகும். எனது என்பது ஒன்றுமே கிடையாது, அனைத்தும் பாபாவினுடையதாகும். எப்பொழுது சுமைகளை தனது மீது வைத்துக் கொள்ளும் பொழுது, சுமைகளை தன்னுடைய தலை மீது வைத்துக் கொள்ளும் பொழுது அனைத்து விதமான தடைகளும் வரும். என்னுடையது என்பது இல்லை என்றால் தடையற்றவர் ஆகிவிடலாம். அதனால் பாபாவுடைய ஒரே ஒரு ஆசை, என்னுடைய குழந்தைகள் சதா ஃப்ரீயாக இருக்கணும், டபுள் லைட்டாக இருக்கணும், குஷியாக இருக்கணும். அதுக்காக இந்த யுக்தி கற்றுத்தர்றார் பாபா. எனதுங்கிறது எதுவுமே கிடையாது. எனதுன்னு எப்போ நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ நிறைய விஷயங்களுடைய பாரம் சுமை உங்கள் தலைமீது வந்து உட்காந்துடும். அதனால் தடைகள் வர ஆரம்பிக்குது. அதனால் என்னுடையது என்பது இல்லை என்றால் தடையற்றவர் ஆகிவிடுவீர்கள். அனைத்தும் உனது இப்படி சொல்கிறாரு. நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.